Hello friends, இன்னைக்கு வந்து இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்க்க போறோம். லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் நிறைய வீடியோஸ். இப்போ இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதே போல கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் லோவா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து குழி பணியாரம் பண்ண போறேன். இதுக்கு வந்து பச்சை பயிறு வச்சு நம்ம வந்து இட்லி பண்ணோம். அந்த வீடியோஸ் இருக்கு. அதோட மாவு வந்து மீந்திருக்கு என்கிட்ட. இந்த மாவு வச்சு நம்ம இன்றைக்கி வந்து குழி பணியாரம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரு அரை வெங்காயம், இஞ்சி, அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் காய்கள்லாம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். பர்பிள் கேபேஜு, கேரட்டு, ரெட் கேப்சிகம் இது வந்து இதில் இருக்குது. இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேரட்டில் தான் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, மற்றதுலாம் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 10 இல்லைனா 10 to 12 கிராம்ஸ் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். இது சின்ன கப்பு தான். பச்சை பயிரில் வந்து மற்ற டால்ஸை காட்டிலும் பச்சை பயிரில் வந்து உங்களுக்கு குறைச்சல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு வெங்காயத்தில் நான் பாதி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் தான். இஞ்சியில் கிடையாது, கொத்தமல்லியில் கிடையாது, பச்சை மிளகாயும் கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, வெங்காயம். இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், பர்பிள் கேபேஜ். உங்களுக்கு கேபேஜ் வந்து தாராளமாக சாப்பிடலாம். அதில் வந்து கேலரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைச்சல். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம குழி பணியாரம் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு முட்டை வந்து அடித்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து வெறும் எக்கோட ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கேலரிஸ் ரொம்ப வேண்டான்னா எக்கோட ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே வந்து திக்னஸ் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது மாவு. நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் மாவு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா தோசை தான் ஊற்ற வேண்டியிருக்கும். இப்போ நம்ம குழி பணியாரம் மோல்டில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான்ஸ்டிக் தான், உங்களுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பட் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் வந்து சும்மா கொஞ்சம் ட்ராப்ஸ் தான் ஊற்றுறேன். இப்போ இதில் வந்து நம்ம மாவு வந்து ஒரு மோல்டுலேயும் வந்து ஒரு குழியிலையும் வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம். ஒரு குழியிலையும் வந்து மாவு ஊற்றிக்கலாம். நம்ம இதில் காய் வந்து நம்ம நிறைய போட்டுக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இது போல் வந்து பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய அரிசியில் வந்து நம்ம பண்ணுறதை காட்டிலும் இதில் வந்து லோ அண்ட் கார்போஹைட்ரேட்ஸு மற்ற நியூட்ரிஷன்லாம் நிறையா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி ரெசிபி தான். அது டயபெட்டிக் பேஷண்ட்டாலும் இது வந்து செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதுக்கு நம்ம மூடி போட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். வேறு பக்கம் திருப்பிடலாம்.
நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம திருப்பிடலாம். இப்போ இந்த சைடு வந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நெய் கூட ஊற்றி செஞ்சு கொடுக்கலாம். அது இன்னும் டேஸ்டாக இருக்கும். மூடி போட்டுடலாம். அதே போல் எல்லாத்தையும் வந்து திருப்பிடலாம். இது வந்து நல்லா வந்து வேக வைங்க. அதனால தான் நான் மீடியம் ஃப்ளேம் சொன்னேன். அப்புறம் வந்து நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டா மேலெல்லாம் கீழே வந்துடும், உள்ளே வேகாது. நல்லா வந்து சுற்றிலும் வெந்துற மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. அதனால நல்லா வேக வைங்க. இப்போ அந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பச்சை பயிறு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கார்போஹைட்ரேட்ஸில் வந்து கொஞ்சம் லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். அதனால் இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து அரிசி மாவில் வந்து நம்ம செய்யும் போது ஏகப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் வரும். இப்போ அரிசி மாவில் செய்கிற குழி பணியாரத்தை விட பச்சை பயிரில் செய்கிற குழி பணியாரம் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சல். அதனால டயபெட்டிக் பேஷண்ட் இதை சாப்பிட்லாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அவங்களும் வந்து இதை சாப்பிடலாம். ஹெல்த் கான்ஷியஸ் உள்ளவங்களும் வந்து நீங்கள் இதை சாப்பிடலாம். நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. மற்ற ப்ரோட்டீன்ஸ் நமக்கு தேவை. அப்போ இதை வந்து ஒரு டிஷ்ஷாக வந்து நம்ம இப்போ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். மறுபடியும் வேறு டிஷ்ஷஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.